ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ருத்ராஜ் ஹைக்வாட் கேப்டன்சி ஏற்றதுலேருந்து நிறையா பேர் நிறையா விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நிறையா ஃபேமஸ் கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, சூப்பராக பண்ணுப்பா, நீ இப்போ ஃபில் பண்ண வேண்டிய இடம் வந்து பெரிய இடம், அதை எப்படியாவது பண்ணிடு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அண்டு நிறைய அந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸு இன்னும் ஒரு சில இதில் எல்லாம் கூட நான் பார்த்தேன். எல்லாருமே அதான் சொல்கிறாங்க, எம்எஸ் தோனியோட இடத்த நிரப்புவாரா, எம்எஸ் தோனி இது பண்ண பாதையை கொண்டு போவாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் தோ நம்மளோட ஃபேன்ஸ் அந்த இது இருக்கும், ஏன்பா தோனி இவ்வளவு வருஷம் சிஎஸ்கே ஒரு லெகசியா பண்ணிட்டாரு, இதுக்கப்புறம் வந்து அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எதிர்பார்ப்பு இருக்கும். ஆக்சுவலி ரவிச்சந்திரன் அஸ்வினை வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரிக்கெட்டோட டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு நிறைய தெரியும். ஈவன் தோ ராஜாமணி இருக்காருல்ல, அவர் சொல்லிட்டே இருப்பாரு, என்னன்னா தமிழ் சினிமாவுக்கு ஒரு கமல்ஹாசன் மாதிரி கிரிக்கெட்டுக்கு வந்து ஒரு ரவிச்சந்திரன் அஸ்வின், அவருக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாரு. ஓகே, அது உண்மைதாங்க. ரவிச்சந்திரன் அஸ்வினோட பாயிண்ட் ஆஃப் வியூ இதுல வேற மாதிரி இருந்துச்சு. என்னை அது ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு. அதை உங்கள்கிட்ட கொண்டுட்டு வந்து சேர்க்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ. ஆக்சுவலி என்னன்னா, எம்எஸ் தோனி ஒரு லெகசி கிரியேட் பண்ணிட்டாரு. எம்எஸ் தோனி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பண்ணி என்னென்னமோ பண்ணிட்டாரு. ஓகே, ஆனா ருத்ராஜ் அப்படிங்கிற ஒரு பையன் வர்றப்போ ஃபர்ஸ்ட்லி வந்து அது எவ்வளவு சந்தோஷமான ஒரு விஷயம். ருத்ராஜ் ஹைக்வாட் வந்து கேப்டன் ஆகுறாரு. இந்த சின்னதுலேருந்தே பார்த்து வளர்ந்த ஒருத்தர், அவர் வந்து இப்ப கேப்டன் ஆகுறாரு. அது எம்எஸ் தோனிக்கு அப்புறம் கேப்டன் ஆகுறாரு. எம்எஸ் தோனி தூக்கி அந்த கேப்டன்சி அவர்கிட்ட கொடுக்குறாரு. அவங்களோட ஃபேமிலி எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க, அவரோட ஃபேன்ஸ் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இப்படிதான் நம்ம யோசிக்கணுமே தவிர, ஐயோ அவர் எம்எஸ் தோனி இடத்த நிரப்பணும் அப்படிலாம் கிடையவே கிடையாதுன்னு அஸ்வின் சொன்னாரு. அது உண்மைதான். ஏன்னா அஸ்வின் இன்னொரு விஷயம் சொன்னார், என்னன்னா எந்த ஒரு காரணத்துக்காகவுமே வந்து தோனி பண்ண ஒரு விஷயம் வந்து ருத்ராஜோட பேர்டனா மாறிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது தோனி இருக்காருல்ல, அவர் ஒன்று பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு, திருப்பி அதே நீ பண்ணணும், அதே ரீக்ரியேட் பண்ணணும், அதே மாதிரி லீட் பண்ணி இது பண்ணணும், அவர் விட்டுட்டு போன அந்த இடத்த நிரப்பணும், அதெல்லாம் கிடையாது. ஏன் அதை பண்ணணும்? ஏன்னா அவர் தோனி, அவரால் முடிஞ்சதை பண்ணிட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறம் ருத்ராஜ் வராரு, 2 சீசன் தோக்குறாரு, பரவாயில்ல இருக்கட்டும். ஏன்னா அவர் ஒரு புது கேப்டன், அவர் கத்துக்குவாரு நிறையா. ஸோ அந்த கத்துக்கிட்ட விஷயத்தை வச்சு அதுக்கப்புறம் அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாரு. அப்பதான் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து அவரோட இன்டர்நேஷனல் கெரியர்லயும் வந்து பண்ண முடியும். அவர் நல்ல கேப்டன்சி பண்ணுவார். அவருக்குன்னு ஒரு ஓன் கேப்டன்சி ஐடியாஸ் இருக்கும். அவருக்குன்னு ஒரு ஓன் கேப்டன்சி எப்படி சொல்றது, ஒரு ஃபார்மேட் வச்சிருப்பாரு. அவரு எனக்கு இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ் தான் செட் ஆவாங்க அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் இருக்கலாம். ஸோ தோனி அப்படின்னு சொல்லிட்டு தோனி அந்த பிரஷரை தூக்கி ருத்ராஜ் மேல ஃபேன்ஸ் இறக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி அந்த ஒரு டாக் போனுச்சு. ஆனா இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா, எம்எஸ் தோனி ரொம்ப கிளியரா ஒரு அட்வைஸ் கொடுத்திருப்பாரு. இதையுமே ரவிச்சந்திரன் அஸ்வின் தான் சொன்னாரு, என்னன்னா நீ உன்னோட கேப்டன்சியை பண்ண, அவ்வளவுதான். இந்த அட்வைஸ் கொடுத்திருப்பாரு. அவர் ஒன்று எம்எஸ் தோனியோட ஷூஸை ஃபில் பண்ணலாம் வேண்டாங்க. அவர் வராரா, இதுக்கப்புறம் சிஎஸ்கே அவர் கையில் ஒப்படைக்க போறாங்க. இன்னும் ஒரு வருஷத்துல தோனி போயிடுவாரு. அதுக்கப்புறம் அவருக்கு உண்டான ஒரு டீமை எடுத்து வச்சு இதை எப்படி சக்சஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு போகணும் அப்படின்னு தான் பார்க்கணும். கண்டிப்பா ஒரு பெரிய கேப்டன் தோனி மாதிரி ஒரு ஆள் இருந்துட்டு போறப்போ அது இருக்கும் தான். அந்த ஐயோ இது எப்பேற்பட்ட டீம், இதை நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாது, யாரெல்லாம் இருந்திருக்காங்க, எத்தனை கப் அடிச்சிருக்காங்க, அந்த ப்ரெஷர் இருக்கும் தான். சுற்றி இந்த ஃபேன்ஸும் அந்த ப்ரெஷரை ஏற்படுத்தினாங்க அப்படின்னா அது வேற மாதிரி மாறும். என்னைய பொறுத்த வரைக்கும் தோனியோட இடத்த ஃபில் பண்ணணும், தோனி மாதிரி பண்ணணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ருத்ராஜாகவே இருக்கணும். ருத்ராஜுக்கு உண்டான அந்த கேப்டன்சி ஃபார்மேட்ல கொண்டு போகணும். ஏன்னா ருத்ராஜ் தோனி மாதிரி கேப்டன்சி பண்ண போறேன்னு நினைச்சாரு அப்படின்னா அது ரொம்ப ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா இன்னொரு விஷயம் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு நானும் பார்த்திருக்கேன். ஓகே, டொமஸ்டிக் லெவல்லையும் ருத்ராஜும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு காமன் கம்போஸ்டான ஒரு பிளேயர், காமன் கம்போஸ்டான ஒரு கேப்டன், நிறைய வந்து பாத்தீங்கன்னா பவுலர்ஸோட பேசக்கூடிய ஒருத்தர், எல்லா விஷயத்தையும் ரொம்ப காமா டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒருத்தர். எப்படி ஒரு எம்எஸ் தோனி, கெயின் வில்லியம்சன் அந்த மாதிரி தான் வந்து ருத்ராஜ் ஹைக்வாட்டும். மோர் அக்ரெசிவ்லாம் கிடையாது, ரொம்ப நார்மலா இருக்கக்கூடிய ஒரு பையன் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது மேபி ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் ஏஷியன் கேம்ஸ் இந்தியாக்காக லீட் பண்ணி கோல்டு அடிச்சாரு. மகாராஷ்டிராக்காக சையத் முஸ்தக் அலி, விஜய் ஹசாரே மாதிரி டிராஃபிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் லீட் பண்ணியிருக்காரு. விக்கெட் கீப்பிங் பண்ணியிருக்காரு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரும் பண்ணியிருக்காரு. ஸோ அவ்வளவுதாங்க. தோனிங்கிற ஒருத்தர் போயிட்டாரு, ருத்ராஜ் ஒருத்தர் வர்றாரு. நம்ம வந்து ருத்ராஜா அடுத்த தோனியெல்லாம் பார்க்க வேணாம், ருத்ராஜா பார்க்கலாம். ருத்ராஜ் ஹைக்வாட் என்ன பண்றாரோ அதை நம்ம ஏத்துக்குவோம். ஒரு 2 சீசன் கப் அடிக்கலனாலும் பரவாயில்ல, இல்ல 2 சீசன் தொடர்ந்து கப் அடிச்சாலும் பரவாயில்ல, அவருக்கான ரூட் அண்ட் அவருக்கான பாதை வந்து இது பண்ணுவோம் ப்ரோ. இதெல்லாம் ஓகே ப்ரோ, இதெல்லாம் நம்ம வந்து சொல்லலாம். ஆனா வந்து அது மேனேஜ்மெண்ட் இது பண்ணுமே ப்ரோ. ஒரு 2 சீசன் கப் அடிக்கல அப்படின்னா அவங்க வந்து ருத்ராஜ் ஏதாவது வேணாம்பா நீ கேப்டன் அப்படின்லாம் சொல்லிடுவாங்களா அப்படின்லாம் கேட்டா கிடையாது. நம்மளை தாண்டி ஈவன் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க பசங்களையெல்லாம் தாண்டி
பல வருட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்தியா சிமெண்ட்ஸுக்கு இருக்கு. அவங்களாம் 1960-70 காலகட்டங்கள்ல இருந்தே கிரிக்கெட்ல ஈடுபாடா இருக்கிற ஒருத்தவங்க. அப்பையிலேருந்தே கிளப் கிரிக்கெட்டுக்கு ஸ்பான்சர் பண்ணி, காசி தாத்தா இருக்காருல்ல, அவரு கிளப் ஆடி இருக்காரு. அப்பையில அவர் வந்து தமிழ்நாடு இருக்காரு, டிஸ்ட்ரிக்ட் ஆடி இருக்காரு, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் ஆடி இருக்காரு. அது மாதிரி தான் அவங்க வந்து ஒரு மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பையிலேருந்தே கிரிக்கெட்டுக்கு சப்போர்ட் பண்றவங்க. அண்ட் பிசிசிஐ சேர்மனாலாம் நம்ம சீனி மாமா இருந்திருக்காரு. ஸோ ஒரு நல்ல கிரிக்கெட்டிங் நாலேஜ் இருக்கிற ஒருத்தவங்க, ஒரு பிரான்சைஸ் தான் சென்னை சூப்பர் கிங்ஸ். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் அவங்க இந்த அளவுக்கு வந்து இருக்கிறதுக்கு. நீங்க இப்ப மற்ற பிரான்சைஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு சில பிரான்சைஸ் அப்படி இருக்கும், ஆனா சிஎஸ்கே அப்படி கிடையாது. சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ்ங்கிற டீமை மட்டும் மேனேஜ் பண்ணல, ஜூனியர் சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பசங்க உருவாக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில இருந்து டிஎன்பிஎலுக்கு ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்காங்க, கிளப் கிரிக்கெட்டுக்கு ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட இதுல நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளப் கிரிக்கெட்டர்ஸ் வந்து உருவாயிருக்காங்க. ஈவன் தோ இன்னும் வெளியில இருக்கிற லீக்குக்கெல்லாம் அவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரயில்வேஸ் ஆடுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய கிரிக்கெட்டர்ஸுக்கெல்லாம் இந்தியா சிமெண்ட்ஸுக்கு ஆடி இருக்காங்க. ஸோ பல வருடங்களா அந்த கிரிக்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒருத்தங்க தான் நம்மளோட பிரான்சைஸ். ஸோ அதனால ருத்ராஜ் ஹைக்வாட் 2 சீசன் ஃபெயில் ஆனாலும் ஒன்றும் பண்ணிட மாட்டாங்க. பட் எனக்கு அஸ்வின் சொன்ன மாதிரி எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட கருத்து இதை பற்றி என்ன அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.